டே 5 இன்னைக்கு நடக்க போகுதுங்க. இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டோட டெஸ்ட் மேட்சோட லாஸ்ட் டே. இன்னைக்கு டேயில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரா ஆகாதுன்னு தான் தோணுது. இந்த மேட்ச்சு ட்ரா ஆக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த சுச்சுவேஷனை கொண்டு அந்த இந்தியா டீம் நிறுத்தியிருக்காங்க. மேக்ஸிமம் வாய்ப்பு இங்கிலாந்து டீமுக்கு தான் இருக்குது. நம்ம இது முன்னாடி நடந்த பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங் பெர்ஃபார்மன்ஸு, ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸை வச்சு பார்க்கும்பொழுது இங்கிலாந்துக்கு அதிக வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம பிளேஸ் எப்போதுமே ஒரு 100 போட்டதுக்கப்புறம் இது பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கோரை நோக்கி கொண்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படி தான் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸுமே அது ரொம்ப கேஷுவலாக போணுச்சு. ரிஷப் பண்டோட விக்கெட்டும் சரி, கேஎல் ராகுலோட விக்கெட்டும் சரி, ஒரு 350 போதும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது பத்தாது. இப்போ நமக்கே எவ்வளோ தெரியுதுன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, அவங்க என்ன மைண்ட் செட்டில் விளாண்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கும் பொழுது 371ங்கிறது ஒரு டே ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா கெட்டபிள் டார்கெட். அவங்க என்ன நினச்சாங்க, இந்தியா டீம் கீழே ஒரு 5-6 விக்கெட் இருக்குது, அப்போது நம்ம கொஞ்சம் அடித்து விளாண்டோம்னா ஓகே ஒரு 450 கொண்டு வந்துடலாம் அப்படி பிளான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயுமே ஒரு 30-40 ரன்ஸ்க்கு 5 விக்கெட் 6 விக்கெட் விட்டோம். அதே சேம் மிஸ்டேக்கு தான் ரெண்டாவது இன்னிங்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. 30-40 ரன்ஸுக்கு அதே 6 or 5 விக்கெட் தான். அப்படி இருக்கும் பொழுது டைலண்டர்ஸ் யாருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸே விளையாடலை. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் எப்படி விளையாடுவாங்கன்னு யோசிக்க முடியும். செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே அது மாதிரி ட்ராபேக் தான் நடந்தது. சரி, ஓகே. இப்போது நம்ம இங்கிலாந்து பேட்டிங் வரலாம். இங்கிலாந்து பேட்டிங் பார்த்தோம்னா ஒரு 90 ஓவர் சாலிடாக போடுவாங்க. மழை வந்தால் மட்டும்தான் ஓவர் குறையும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டே ஃபுல்லாக நடந்ததுன்னா எக்ஸ்டெண்ட் ஓவர் கூட போடுவாங்க, 10 ஓவர் அப்படின்னு போகும் பொழுது இந்த மேட்ச் இங்கிலாந்து சைட் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பும்ரா மட்டும்தான் பவுலிங் இந்தியாவில் இல்லை. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு மேட்ச்சில் நடந்து பிரசித் கிருஷ்ணாவோ சிராஜோ ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலிங் போட்டால் இந்தியா டீமுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஷுவராக இங்கிலாந்து வின் பண்ணிடுவாங்க இந்த மேட்ச். ஓகேவா? ஏன்னா 90 ஓவர் தான். ஒரு ஓவருக்கு 4 ரன் அடித்தாலே ஈஸியாக கெட்டபிள் டார்கெட் தானே அது. அப்படிங்கும் பொழுது ஈஸியாக அடிச்சிடலாம். இது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் கொண்டாந்து கொடுத்தது இந்தியா டீம் தான். அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு ஓவருக்கு 2 ரன் அப்படிங்கிற விதத்தில் விளாண்டாங்க. ஒரு ரிஷப் பண்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் அது என்ன ரீசன் தெரியல. கருண் நாயருக்கு செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த செகண்ட் சான்ஸை அவர் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி தான் சாய் சுதர்ஷனும் ஓகே 30 ரன்ஸ் நல்லா ஹோப் கொடுத்தாரு. ஆனால் 30 ரன்ஸ் அவுட் ஆகிட்டார். கருண் நாயரும் சரியாக விளையாடலை. அப்படி இருக்கும் பொழுது கேஎல் ராகுலும் அவர் இதுக்கு ஒரு 100 போட்டு பக்காவாக 250 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி நின்னார். இன்னும் ஒரு கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாமோ மேட்சை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் செஞ்ச தப்ப பேட்டிங்கில் செஞ்சுட்டாங்க. பவுலிங்லையும் செய்யக்கூடாது, ஃபீல்டிங்கில் செய்யக்கூடாது. இந்த 2 தப்பையும் செய்யாமல் இருந்தாங்கன்னா தோக்குறதுலேருந்து தவிர்க்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த மேட்ச் கண்டிப்பாக தோக்க போகிறாங்க இந்தியா டீம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செஞ்ச பேட்டிங் மிஸ்டேக்கை தான் செகண்ட் இன்னிங்ஸ் செஞ்சுருக்காங்க. என்ன, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கில்லுக்கு தூரம் இப்போ கேஎல் ராகுல் 100 போட்டிருக்காரு. ஜெய்ஸ்வால் அடித்தார். ஜெய்ஸ்வால் அந்த பிரச்சனை அடிக்கலை. அந்த 2 தான் ஷார்ட் இதுலேயுமே. ஓகேவா? மற்றபடி எல்லாமே சேம் தான். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ நீங்கள் ஃபீல்டிங்லேயும் அதே மாதிரி கேட்ச் விட்டுட்டே இருந்தீங்கன்னா, பவுலிங் அதே மாதிரி சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் சரியாக ஓவர் போடலைன்னா அதே மிஸ்டேக்கும் அதே மாதிரி தான் தோக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விட்ட மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லாம் அவங்க விட மாட்டாங்க. ஏன்னா டார்கெட் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும் பொழுது அதை ஃபோக்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் விளையாடுவாங்க. அதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் பவுலிங்கும் ஃபீல்டிங்கும் செமையாக பண்ணணும். அதுக்கப்புறம் சரி, ஓகே, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா ரிஷப் பண்டோட ஒரு ரெக்கார்ட் நிறையா வந்திருக்கு.